பெங்களூர் வந்ததுலேருந்து டில் டேட் இன்னைக்கு வரைக்குமே டுகுக்கும் எனக்கும் சில பிரச்சனை போயிட்டே இருக்கு. அது என்ன பிரச்சனைனா இங்கே இருக்கிற கபோர்டு தான். கபோர்டில் என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். கபோர்டு இருக்கிறதே மெயின் பிரச்சனையாக இருக்குது எனக்கு. இங்கே ப்ரீவியஸாக ஹைதராபாத்தில் நாங்கள் இருந்த ஊரில் ஓனர் இருக்கிற வீடு தவிர்த்து வேறு எங்கேயுமே கபோர்டு இருக்காது. ஓப்பன் ஷெல்ஃபாக தான் இருக்கும். ஏன்னா வந்துட்டு ரெண்ட்டுக்கு இருக்கிறவங்க தானேன்னு சொல்லிட்டு கபோர்டு ஒர்க் எங்கேயுமே அங்கே இருக்காது. அப்படி ஓப்பன் ஷெல்ஃபாக இருக்கிறதுனால நம்ம எந்த திங்ஸுமே ஓப்பனாக வைக்க முடியாது. கீழே போட்டு உடச்சிடுவாங்க. டார்டர் ஏஜில் இருக்கிற கிட்ஸ் வந்து எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அது வந்து ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணுற இடத்துல கொஞ்சமாவது கபோர்டு இருக்கணுன்ட்டு தான் சர்ச் பண்ணோம். பெங்களூரில் நல்ல கபோர்டு இருக்குது. சேஃப்டி எல்லாத்தையுமே உள்ளே வச்சிடலான்னு தான் நினச்சேன். பட் இப்போ உள்ளே இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து வெளியில் போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கான். அம்மா வீட்டில் இருக்கிற கபோர்டு வந்து நல்லா மேக்னெட் அந்த இதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளே புஷ் பண்ணி தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். அதுக்காகவே ஆன்லைனில் சர்ச் பண்ணி இது வந்து சேஃப்டி லாக்குன்னு சொல்லிட்டு 2 சைடுமே டபுள் சைட் டேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. நிறைய ப்ராடக்ட் இருக்குது இதே மாதிரி. பட் இந்த பிராண்டு வந்து ரிவ்யூ கொஞ்சம் நல்லா இருந்துச்சுனால நான் இந்த கிட்டோ பிராண்ட் வாங்கினேன். செட் ஆஃப் 10 வருது. ரொம்ப ஸ்டடியாக இருக்குது. எவ்வளோ இழுத்தாலுமே வரல. இதை இப்போ இழுக்க முடியலையன்ட்டு அது ஒரு கோபம் வேறு டொக்குக்கு. இந்த பேக்கில் 515 மென்ஷன் பண்ணியிருக்கு. பட் நான் வாங்கினது 250க்கு தான். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ண முடியாது மீஷோங்கிறதுனால. ஸோ அதோட கோடு வந்து நான் பின் பண்ணுறேன் ஃபஸ்ட் கமெண்ட்டில். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள்.